திரு நித்யானந்தம் அவர் அண்ணாமலையினுடைய மாற்றம் பாஜக தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்றதான் கணிப்பாக இருக்கிறது. ஒரு மேஜர் மூவா இருக்குதா? நான் உங்ககிட்ட இந்த 3 விஷயங்களை கேட்க நினைச்சது, மாநில தலைவரை பாஜக மாற்றுகிறது அப்படின்றது தானா? இன்னும் 2 மற்ற டெல்லி சென்ற அதிமுக தலைவர்கள், மோடியினுடைய தமிழக, அதெல்லாம் ஓகே சார். பாஜக தலைவர் மாற்றப்படுவது அது ஒரு முக்கியமான மூவ் இல்லையா பாஜகவை பொறுத்த வரைக்கும்? பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அவருடைய பதவிக்காலம் முடிய வந்திருக்கிறது. எனவே புதிய தலைவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் புதியவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எந்த சட்டத்திலையும் கிடையாது. அதனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லையா என்பதற்கு அண்ணாமலை மீண்டும் தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படலாம். அவர் பெயரே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க? அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள். மூலை முடுக்குகள் எல்லாம் பரவ செய்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கு ஏதேனும் பெரிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், டெல்லி அளவில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகத்தான் இருக்க முடியும். அதற்கு முன்பாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, அதுல அண்ணாமலை இப்போ ஒரு ரீசன்ட் பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு தொண்டனாகவும் சேவையாற்ற நான் தயாராக இருக்கிறேன். கேட்குறாங்க பாஜக மாநில தலைமை மாற்றப்படுமா அப்படின்னா அவர் அதுல கடந்து போறார். நான் தொண்டனாகவும் நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன், நிறைய சமிக்கைகள் கொடுக்கிறாரு. இப்போ ஒருவேளை அது மாற்றம் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் அண்ணாமலை. நீங்கள் நினைப்பதை நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சாதாரண தொண்டனாக கூட பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பதவி வேண்டும், அந்த பதவியினுடைய ஓட்டத்திலே அந்த ரேஸில் நான் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் மேலிடத்திலிருந்து ஒருமுகமாக எல்லோருமாக சேர்ந்து ஒருமுன்னதாக அவரை தலைவராக சொன்னால் ஒரு கட்சியினுடைய தொண்டன் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கட்சிக்கு கட்டுப்பட்டவன். அந்த வகையிலே கூட அந்த அந்த பேட்டியிலே அவர் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் அண்ணாமலை. ஆக ஒரு தொண்டனாக இருக்கக்கூட சம்மதிக்கக்கூடிய ஒரு ஆளை தமிழகத்தினுடைய தலைவராக ஆக்குகிறார்கள் என்றால் அதை விட பெருமைப்படக்கூடியது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அதிமுக பாஜக கூட்டணி சேர்கிறது அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே தளத்தில் நின்று அவர்கள் இருவரும் களமாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எப்படி 2 பேரும் இணைஞ்சு கூட்டணியில செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்திருக்கு. 2 பேரும் மாறி மாறி விமர்சன பார்வை முன் வச்சிருந்து ஒரு சில விமர்சனங்கள்லாம் நம்ம வெளியிலே சொல்ல முடியாது. அவ்வளவு பேசிருக்கிறாரு எடப்பாடியும், அவ்வளவு பேசிருக்கிறாரு அண்ணாமலையும். அப்ப நீங்க கூட்டணியில 2 பேரும் எப்படி ஒரு ஒத்திசைவா செயல்படுவாங்க? கேள்வியினுடைய கேள்வியும் புரிஞ்சது, நோக்கமும் புரிஞ்சது. நோக்கம் எனக்கு தெரியல சார். நீங்க அதுக்கான பதிலை எதிர்பார்க்குறீங்களா? அதுதானே நோக்கம். வேற தப்பா ஒன்றும் சொல்லல, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இதுல இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவன், தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவன், இலங்கை பிரச்சனை என்றால் ஸ்ரீலங்கா சிலான் பிரச்சனையா என்று கேட்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னது யாரு? வைகோ அவர்கள். இப்போ சமீபத்தில் 5 கட்சி கூட்டணி இருக்கும்போது இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கின்ற வரை ஸ்டாலினை யாரும் அசைக்க விட மாட்டேன். அரசியல் நடக்குதா இல்லையா? சரி, அரசியல அடிச்சுக்கிறதும் விமர்சனம் பண்ணிக்கிறதும் அதுக்கப்புறம் கூட்டணியில ஒன்றா அணிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாரா எடப்பாடி அவரன்னு எனக்கு தெரியல. இல்ல, அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேனா இல்லையா? அது அவ்வளவு வார்த்தை பிரயோகங்கள் சபைக்கு சரியாக இருக்கு. ஆமா, அதனால வைகோ விமர்சனம் பண்ண அளவுக்கு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்களையோ மோடி அவர்களையோ விமர்சிக்கவில்லை. ஓரளவுக்கு ஒரு பாஜகவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய கூட்டணிக்கு வருவோம். கூட்டணிக்கு வருகின்ற சொல்லுங்க. இல்ல, சுருக்கமாவே சொல்றேன். பேசும்போதே 2வது சொற்றொடர் இருக்கும்போதே சுருக்கிட்டீங்க. முடிச்சிடுறேன். நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். தமிழக பிரச்சனைகளை எல்லாம் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவதற்காக சென்றார்கள். அதுதான் அவர் சொன்ன விஷயம், அதுதான் பத்திரிகைக்கு அவர் கொடுத்த விஷயம். தமிழக பிரச்சனைகளை பேசுவது என்று சொன்னால் அதிமுக பெருமைப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட நான் மத்திய அரசை அணுகுவேன், என்னுடைய தமிழ் மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம் என்று அறிவித்து விட்டு செல்வதுதானே அந்த கட்சிக்கும் பெருமை, அவருக்கும் லாபம். அவசியம்.
லாபம் இல்லை. ஓட்டு என்று பார்க்கும்போது தமிழ் மக்களுக்காக கவலைப்படக்கூடியவர்கள் என்று கூட்டணிக்காக பேசியிருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு தகவலாக இருக்குது, பின்னாடி சொல்லக்கூடிய தகவலாக இல்லை. இருக்குது. நான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்ட் ஓகே. அவங்க சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் முதல் உங்களுக்கு ஒன் பார்ட் இதுதான். அதை எடப்பாடி அவர்கள் முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்குன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் போனீங்க, சந்திச்சது எங்க? அமித்ஷாவோட அலுவலகத்தில் சந்திச்சிங்களா? பாராளுமன்ற வளாகத்தில் சந்திச்சிங்களா? அமித்ஷா வீட்டில் சந்திச்சிங்க. இல்ல சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் முடிவு பண்ணுவார் எப்ப அதை சொல்லணும். கூட்டணியே அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, சொல்லணுமா வேண்டாமான்னு அவர் கட்சியினுடைய தலைவர் முடிவு பண்ணுவார் இல்லையா? இப்ப அதுக்கு முன்னாடியே அமித்ஷா ட்வீட் போடுறது அது அவருக்கு வீக்கெண்ட் பண்ற மாதிரி இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவர் இப்போ ஏன் கூட்டணி அறிவிக்கலைங்கிற கேள்வி நான் எழுப்பவே இல்லை. ஏன் மக்கள் நலனுக்காக பேச சென்றவர் வெளியே சொல்லாமல் செய்ய வேண்டிய அளவிற்கு அவ்வளவு அவமானகரமான பொருளாது. அது பெருமைக்குரிய விஷயம் தானே. அதையும் ஏன் மறைத்தார் என்பதுதான் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. சந்தித்தது அவருடைய வீட்டிலே, சென்றது விளம்பரம் செய்யாமலே. இது தவிர்க்கப்பட வேண்டும். எடப்பாடிட்ட சில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களாம் ஒன்று திரட்டி ஒரே எதிரி என்று நாம் கண்முன்னே நிற்பது திமுக என்று அவர் சொல்வது உண்மையானால், அவர் சிறுபான்மை சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், பேசுவோம்.